சரியான சுயநலவாதியான வானதிய பாண்டியன் ஓங்கி பலார்னு அரைஞ்சு எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாண்டி பொண்ணு கேட்டு தன்னை வருவான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்த வானதி அவங்க குடும்பத்தோட ஒரு கட்டத்துக்கு மேல பாண்டி இன்னைக்கு வரப்போறது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அழுது புலம்பி இனிமேல் பாருங்க நடக்க போறத அப்படி இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு தன்னோட கண்ணில் இருக்கிற கண்ணீரை தொடச்சிட்டு வெகு ஸ்பீடா எழுந்திருக்க உடனே வானதியோட அம்மாவும் எங்கடி இந்த நேரத்துக்கு எங்க தனியா போற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வானதியோ என்ன 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 ஏமாளி கோழைன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் நினைச்ச காரியத்தை அடையாம விடமாட்டேன் பாருங்க ரெண்டுல ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்கூட்டியை எடுக்கிறாங்க. உடனே டேய் வசந்து இந்நேரத்துக்கு தனியா போறா பாடுறா, டேய் ஆட்டோவை எடு நாமளும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதியோட அம்மா சொல்ல அவங்க அப்பாவும் ஆமாண்டா வசந்து டேய் ஆட்டோ விடுறா இந்தாடா சாவி அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் அவங்க அப்பா அம்மானு வானதிக்கு பின்னாடியே போறாங்க ஸ்கூட்டியில. அதே சமயம் ஸ்கூட்டியை எடுத்துட்டு நேரா ஐயனார் வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிற வானதி வீட்டுல உள்ள எல்லாரும் கொஞ்சம் வெளியில வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே நடேசன் முன்னாடி வந்து நின்றுட்டு என்னம்மா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே சேரணும் இதை பாருப்பா வானதி நாங்களும் எத்தனையோ வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தோம் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம் பாண்டி எந்த பதிலையுமே சொல்லலையேப்பா அப்படின்னு சொல்ல இன்னும் அவனை வேற காணோம் அதுவும் வேற ஒரு பக்கம் பயமா இருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அப்படின்னு சொல்ல உடனே சொல்லணும் அண்ணே அதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லணும்னு என்னென்ன இருக்கு நம்ம முதல்ல பாண்டியை போய் தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சோழன் சொல்ல அப்படியே நடு வாசல்ல அப்படியே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு வானதி அப்படியே ஒரு பஜாரி கணக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ அந்த பாண்டி என்னை ஊர் முழுக்க கூட்டிட்டு சுத்திட்டு இப்ப என்னை வேண்டான்னு கழட்டி விட பாக்குறானா? அவன் வரணும் இப்ப இந்த நிமிஷமே வரணும் இல்லைன்னா என்ன அவன் தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனும் நானும் ஒன்னா சுத்தும் போது எடுத்த போட்டோவையெல்லாம் காமிச்சு இவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி அவனை பாரு உண்டில்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே சோழன் சிரிச்சுக்கிட்டே என்ன பிளாக்மெயில் பண்றியா? இப்படியெல்லாம் பண்ணா பாண்டி என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படியா சரி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு நடக்கிறத பார்த்துக்கலான்னு நீ எனக்கு சுத்தமா வேண்டான்னு சொல்லி உன்னை காரி துப்பிடுவாம்மா அப்படிப்பட்டவன் பாண்டி அவனை என்ன அவ்வளவு லேசா நினைச்சிட்டியா நெஞ்செழுத்தக்காரன் அப்படின்னு சோழனும் சிரிக்கிறாரு. உடனே நிலா சொல்றாங்க வானதி என்ன வானதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாண்டியை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க நீ வானதி சொல்றாங்க ஓஹோஹோ நீ என்ன நல்லவளை போல எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா பிரச்சனையே உன்னாலதானடி அப்படின்னு வானதியும் பேச நிலா என்ன சொல்ற வானதி என்னால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நடேசனும் இதை பார்ப்பா வானதி என்ன தேவையில்லாம என் மருமக புள்ள நிலாவை எதுக்கு நீ இப்ப வையற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பின்னாடி நிக்கிற வானதியோட அம்மா ஆமா உங்க மருமக இந்த வீட்டில் இருக்கிறங்காட்டி தானே உங்களோட மகன் பாண்டி என் புள்ள வானதியை வேண்டான்னு சொல்றான் அப்படின்னு சொல்ல இது என்ன பைத்தியக்கார குடும்பமா இருக்கு நிலா புள்ள இங்க இருக்கிறதுக்கும் பாண்டி இவளை வேண்டான்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் இப்ப வரைக்கும் நல்லா தான் இருந்தான் அவன் எங்க இருக்கான் ஏது இருக்கான்னே தெரியாம நாங்களே குழம்பி போய் தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னடான்னா பாண்டி வேண்டான்னு சொல்றான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நடேசனும் சொல்ல உடனே பல்லவன் சொல்றாரு அண்ணே இப்ப கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணுனே பாண்டியனை எடுக்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சொல்ல சேரனும் சரிடா வாடா நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பாண்டியை காணோன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல உடனே நிலா சொல்றாங்க அண்ணே இருங்க அண்ணே முதல்ல பாண்டி வேலை செய்யற ஒர்க் ஷாப் பக்கத்துல போய் ஏதாவது அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு பாண்டி ஏதாவது சொல்லிட்டு போனா அப்படியான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போவோம் நாமளே ஏன் வீணா இதை பப்ளிசிட்டி பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்போம் எனக்கு தெரிஞ்சு பாண்டி எங்கேயாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லி ஏதோ மன உளைச்சல்ல இருக்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு நிலா சொல்ல உடனே சோழனும் ஆமா இப்படிப்பட்ட பஜாரியை லவ் பண்ணனா மன உளைச்சல் வராம என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எழுந்திருச்சு வானதியும் அப்படியே சோழனை அடிக்க போற மாதிரி என்ன நீ என்ன பஜாரின்னு சொல்றியா என்னாலெல்லாம் பாண்டி ஒன்றும் போகல இதோ இங்க பக்கத்துல நீ கட்டிக்கிட்டு வந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கியே இவனாலதான் பாண்டி ஓடி போயிட்டான் இவன் மட்டும் இல்லைன்னா இன்னாரும் எங்களுக்கு பொண்ணு கேட்டு வந்து பாண்டி கேட்டு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல நான் வந்திருப்பேன் நான் கண்ட கனவை எல்லாம் பாண்டி கூட சந்தோஷமா இந்த வீட்டுல வாழணும்னு எத்தனை ஆசைப்பட்டேன் எல்லாத்தையும் பாலாக்கிட்டு ஒன்றும் தெரியாதவளை போல நின்றுட்டு இருக்கிற அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கையோங்க போக உடனே அங்க சோழனும் வானத்தை அடிக்க போறாரு. யாரு மேல யாரு வந்து கை வைக்கிறது அப்படின்னு உடனே பின்னாடி நிக்கிற காமாட்சியும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என் புள்ள அவ்வளவு மன வருத்தத்துல இருக்கா அவ மன வருத்தத்துல பேசுறதை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு காமாட்சி வானத்திய வாடி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல உடனே வானத்தியோ அம்மா நான் இங்கிருந்து
வரமாட்டேம்மா. பாண்டி வரலனா வந்து உன் கழுத்தில் நான் தாலி கட்டுறேன்னு சொல்லி இன்ன தேதி இன்ன இடம்னு சொல்லி முடிவு பண்ணலைன்னா நான் இந்த இடத்த விட்டு நகர போகிறதே கிடையாதுமா அப்படின்னு வானத்தையும் பிடிவாதமாக நிற்க, உடனே வானத்தியோட அம்மா காமாட்சி பலார்னு அரைஞ்சு நடடி முதல்ல ஏறடி ஆட்டோல அப்படின்னு சொல்லிட்டு, யோ வண்டி ஆட்டோவை ஏடியா வசந்து, நீ அவளோட ஸ்கூட்டி எடுத்துட்டு வாடா அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. உடனே வீட்டுக்கு போன உடனே அங்கே வசந்த் கேட்குறாப்படி, அம்மா வானதி கரெக்டாக தர்ணா பண்ணது சரிதாம்மா. அவன் வீட்டில் உட்காந்து அப்படியெல்லாம் மிரட்டலைன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் நம்ம வழிக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்னு வசந்தும் சொல்ல, உடனே வானதியும் கரெக்டாக சொன்னேன்னா அந்த நிலா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் அவள் பின்னாடி தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு கிடப்பாங்க. நான் ஒருத்தி இப்படி போராட்டம் பண்ணித்தான் அவங்கள என்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். ஏமா நீ கூட்டிகிட்டு வந்த? நேராக ஸ்டேஷன் போயிருந்தோன்னா அங்கே பாண்டியை வர சொல்லி அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, உடனே காமாட்சி சொல்கிறாங்க, இருடி இரு, இந்த முள்ளால எடுக்கிற மாதிரி அந்த நிலாவை நம்ம அவ வழியிலேயே போய் தான் தூக்கணும். டேய் வசந்து, உனக்கு தெரிஞ்ச அந்த சிட்டி இருக்கானல்ல, அவனோட ஆளுங்களை விட்டு அந்த நிலாவை தூக்க சொல்லிடுடா அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சியும் சொல்கிறாங்க. உடனே வசந்தோ, அவ்வளவு தானே பண்ணிடுற, இது ஒரு பெரிய விஷயமா? டேய் வானதி நீ அழுகாதடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தும் போய் தன்னோட ரவுடி ஃப்ரெண்டான சிட்டி கிட்ட சொல்கிறாங்க. என்ன, என் தங்கச்சிக்கு ஒருத்தி சக்காலத்தையாக உட்காந்துட்டு அந்த வீட்டில் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவளை தூக்கணும். சும்மா தட்டி எடுத்தால் போதும், உயிரெல்லாம் போக வேண்டாம். நம்ம அடிக்கிற அடியில் அவள் திரும்பி தலை வச்சு கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தும் சொல்ல, உடனே சிட்டியும் சரிடா நண்பா, உனக்காக இது கூட நான் செய்யலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடு அப்படின்னு சொல்ல, அட்ரஸ் எல்லாம் வேண்டாம், அவன் சாயங்காலம் 6 மணிக்கு அந்த ஆர்கிடெக்சர் கம்பெனியில், அதுதான் அந்த பங்குக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அந்த ஆர்கிடெக்சர் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவள் வேலையை முடிச்சுட்டு அந்த வழியாக தான் வந்து அவள் புருஷன் சோழன் கூட அங்கே காரில் போவா திரும்பி வீட்டுக்கு. அந்த கேப்பில் அடிக்கிற அடியில் அவள் மண்டை குழம்பி போய் பைத்தியக்காரியாக ரோடாக தெரியணும். என் தங்கச்சி எத்தனை மனசு கஷ்டப்படுறா தெரியுமா? வெடிய அழுது புலம்புறா, திடீர்னு மென்டல் மாதிரி பாண்டின்னு கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசந்தும் சொல்ல, உடனே அங்கே சிட்டியும் இப்போ இன்னைக்கு வேலையை முடிச்சிட நண்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதுக்கு முன்னாடி அவள் புருஷன் சோழன் அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு போக விடாமல் நான் பார்த்துக்கிறேன், அவள் இன்னைக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதை பாருங்க, நாங்கள் பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறோம், ஒரு முக்கியமான ட்ரிப். வயசான எங்கள் அப்பா அம்மா அங்கே சென்னையில் பல்லாவரத்தில் இப்போ நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், அந்த அட்ரஸில் இருக்காங்க, நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வந்து இங்கே பெங்களூரில் என் வீட்டில் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சொல்லணும், அப்படிங்களா, என் ஒய்ஃபை வேறு நான் ஈவினிங் பிக்கப் பண்ணணும், அதை முடிச்சுட்டு நைட் வேணா நான் அவங்கள ட்ராப் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, அவங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, ப்ளீஸ் இதை முடிங்க அப்படின்னு சொல்ல, உடனே சரிங்க நான் வரேன் அப்படின்னு சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எங்கெங்க இருக்கீங்க, பார்த்து பத்திரமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பஸ்ஸில் போயிருங்க, ஏன்னா பாவம் வயசானவங்களாம் ஏதோ மெடிக்கல் இஷ்யூவா என்னை உடனடியாக வர சொல்லியிருக்காரு, அதனால ஓனரும் அங்கே போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நிலாவும் பரவாயில்ல சோழன், நீங்கள் உங்கள் டியூட்டியை பாருங்கள், எனக்கு என்ன பஸ்ஸில் போகிறது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிலா அன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. வசந்தும் சிட்டியும் ஆட்களை அனுப்பிச்சு அங்கே நிலா மேலே அப்படியே காரை விட்டு ஏற்ற, நிலா தட்டி தடுமாறி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்க காப்பாற்ற, அப்படியே தலை கை கால்னு ரத்தம் ரொம்ப அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகி மயங்கி கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்த்துறாங்க. எல்லாருமே யார் இந்த வேலையை பண்ணியிருப்பா, வேணும்னே பண்ணது மாதிரி தான் தோணுது அப்படின்னு பேச, பாண்டி சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக கண்டுபிடிச்சு வானத்தியன் எனக்கு வேண்டான்னு